பணக்காரரான ரகசியம் சொல்ல போகிறேன். ரிஸ்க் எடுத்தால் தான் ரோடு தெரியும். மனசில் ஒரு ஆசை, ஆனால் மூளையில் ஒரு பயம். நம்ம எல்லோரும் ஆசைப்படுற ஒரே விஷயம் பணம் பணம் பணம். ஆனால் 10 பேரை எடுத்து பார்த்தா 9 பேர் தான் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஒரே ஒருத்தன் மட்டும்தான் டாப் கியர் போட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்கிறான். ஏன்னா அவன் யோசிக்கிற விதமே வேறு. ஒரு ஊரில் ஸ்மார்ட் பிஸ்னஸ்மேன் இருந்தார். 0ல் ஆரம்பித்து கோடீஸ்வரர் ஆன ஆள் அவர். ஒரு புது ஃபேக்ட்ரிக்கு இடம் பார்க்க ஒரு சின்ன கிராமத்துக்கு போனார். கார் நின்றுது. ஒரு குடிசை வாசலில் நின்றுது. அவர் ஊர்லேருந்து திரும்பும்போது திடீர்னு மழை பெய்யுது. வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் இருந்த அந்த ஒரு குட்டி குடிசையில் கார் நின்றுது. அந்த குடிசைக்காரர் ரொம்ப நல்லவர். அவரை உள்ளே வர சொன்னார். வர சொல்லி உபசரித்தார். பேச்சு கொடுத்து பார்த்தால் அவர் வாழ்க்கையே ஒரு மாட்டை நம்பி தான் ஓடும். இங்கே பாருங்க என்றார் வியாபாரி. உங்கள் ஊரில் மண்ணு செம பவர்ஃபுல் ஆளுங்க, ஆயுதங்கள் சீப்பாக கிடைப்பாங்களே, ஏன் இந்த ஒரே மாட்டை ஃபாலோ பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு பெரிய ஃபார்ம் ஆரம்பித்து பிஸ்னஸ் பண்ணுங்க. பாதுகாப்பான ஏரியா. ஆனால் ஏழை மனுஷனுக்கு சொன்ன பதில் தெரியுமா? சாமி, அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் பிஸ்னஸ் பண்ணுற சிட்டிக்கு போகணும், ஆட்கள் பார்க்கணும், ரிஸ்க் எடுக்கணும், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. முப்பாட்டம் காலத்துலேருந்தே நம்ம இப்படி தான் இருக்கிறோம். இந்த பாதுகாப்பான ஏரியா போதும். வியாபாரி எவ்வளவு பேசி பார்த்தார். நீங்கள் வளர்க்கும் நாட்டுக்கோழி மீனும் சிட்டியில் டபுள் ரேட்டுக்கு போகும். சும்மா ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் என்றார். அவர் கேட்கவே இல்லை. எங்களுக்கு தெரியாது, முடியாது, இதை சொல்லிக் கொண்டிருந்தார். மாஸ்டர் பிளான், எமர்ஜென்சி பிரேக். வியாபாரிக்கு ஒன்று புரிஞ்சுது. இந்த ஆள் சும்மா சொன்னால் மண்டைக்கு ஏறாது. ஒரு ஷாக்கிங் தெரப்பி கொடுத்தால்தான் வழிக்கு வருவார். மறுநாள் காலையில் கிளம்பும் முன் ஒரு சிறு காரியம் செய்தார். தன் உதவியாளரை கூப்பிட்டு பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கி வர சொல்லி அந்த மாட்டுக்கு தண்ணீர் குடிக்கிற தொட்டியில் கலந்து விட்டார். அந்த மாடு இரவுக்குள் செத்து போயிடுச்சு. ஏழை மனுஷனுக்கு அவர் குடும்பமும் சோகத்தில் உச்சத்துக்கே போனாங்க. ஐயையோ, இனிமேல் நமக்கு சோறு இல்லை என்று அழுது புலம்பினார். கட்டாயம் தந்த வெற்றி. வேறு வழி இல்லை. கையில் இருந்த காசை எடுத்துக்கொண்டு மாடு வாங்க சந்தைக்கு போனார். அங்கே மாடுகளின் விலையை பார்த்து அதிர்ந்து போனார். அப்போது தான் அவருக்கு பல்பு எரிந்தது. ஒரு கன்றுக்குட்டியை வளர்த்து விட்டால் இவ்வளவு காசா? அப்போது நான் ஏன் 10 கன்றுக்குட்டியை வாங்கி வளர்க்கக்கூடாது? அப்படியே செய்தார் அவர். ஒரே வருஷத்தில் அவர் வளர்ந்து விற்றதில் வந்த காசு அவர் 3 தலைமுறையில் சேர்த்து வைக்காத காசு. அப்புறம் என்ன, அவர் அந்த ஊரில் நம்பர் 1 பணக்காரரானார். நம்ம வாழ்க்கைக்கான பாடம். அந்த ஏழை மனுஷன் ஏன் மாறினார்? மாடு செத்துது என்று மிகப்பெரிய பிரச்சனை வந்து வேறு வழி இல்லை என்று கட்டாயப்படுத்தப்பட்டால்தான் நாமும் அப்படிதான். வீட்டில் உட்காந்து வெறும் ஐடியாவை யோசிச்சுக்கிட்டு ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு பயந்துக்கிட்டே இருக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறும் ஆசை மட்டும் உங்களை பணக்காரர் ஆகாது. உங்கள் பிஸ்னஸ் ஐடியா எதுவாக இருந்தாலும் தயங்காமல் வெளியே ஒரு அடியை எடுத்து வைங்க. நீங்கள் அந்த ஒரு அடியை எடுத்து வச்சா தான் உங்கள் பாதை எங்கே இருக்குன்னு தெரியும். ரிஸ்க் எடுத்தால் தான் ரோடு தெரியும். உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இதை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கதையை தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.